காலேஜ் முடிச்சும் ஜாப் இல்லாம இருக்கீங்கன்னா இப்ப உங்க மைண்ட்ல ஓடுற ஒரே விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு ஐடி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா போதும், சர்டிபிகேஷன்ஸ் பண்ணா போதும், நமக்கு ஜாப் கிடைச்சிரும்னு யாருமே சொல்லிட்டாங்க. இன் ரியாலிட்டி அப்படி வாய்ப்பே இல்லைங்க. பிகாஸ் இந்த எக்ஸாக்ட் மைண்ட் செட்ல தான் நானும் காலேஜ் முடிச்ச டைம்ல காலேஜ் முடிச்சுட்டு தமிழ்நாட்டிலேயே ஒன் ஆஃப் தி நம்பர் 1 அகாடமியில 80,000 கட்டி ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன், ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ்ல. பட் 4 months கழிச்சு தான் எனக்கு தெரிய வருது நான் ஒரு ட்ராப்ல சிக்கிட்டேன். இதே ட்ராப்ல நீங்க சிக்காம ஒரு நல்ல ஜாப்ல லேண்ட் ஆகும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்றத கேர்ஃபுல்லா கேளுங்க. இல்லனா நீங்க என்னதான் உங்களுடைய டைம் அண்ட் மணியை இன்வெஸ்ட் பண்ணாலும் கடைசி வரைக்கும் ஜாப் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னாங்க, எந்த அகாடமியாவது இல்ல யாராவது நாங்க 100% ஜாப் கேரண்டி பண்றோம், எங்க கிட்ட படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஜாப் நீங்க எடுத்துருவீங்க, வித்தின் ஒரு 3 monthsல உங்களால ஜாப் எடுக்க முடியும், எங்க கிட்ட thousands of students வந்து படிச்சு ஜாப் எடுத்திருக்காங்க, 100% பிளேஸ்மெண்ட் ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். இந்த மாதிரியான ஃபேன்சி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் இது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். இதே மாதிரி தான் நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் அகாடமிலையும் இதே மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாங்க. அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் ஹை வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து சொன்னாங்க, லைக் பிளேஸ்மெண்ட் கேரண்டின்னு சொன்னாங்க. எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அண்ட் நீங்கள் வந்து ஃப்ரெஷராகவே 8 to 12 LPL ஜாப் எடுக்க முடியும், சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஃபேன்சி டேர்ம்ஸ்லாம் சொன்னாங்க. ஆஸ் அ ரிசல்ட் நானுமே நம்பி ஜாயின் பண்ணிட்டேன் 80,000 rupees கட்டி. பட் 4 months கழிச்சு தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை, ப்ராப்பர் நாலேஜ் இல்லை, ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் கொடுக்கல, ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டீச் பண்ணல. அண்ட் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சொன்னா நம்ப கூட மாட்டீங்க, இன்னைக்கு டேட் வரைக்கும் எனக்கு அவங்க எந்த ஃபாலோ அப் பண்ணவும் இல்லை. லைக் நான் வந்து பிளேஸ் ஆயிட்டேனா என்ன பண்றேன் ஏதுன்னு தெரிஞ்சுக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அத்தனை ஃபோன் கால்ஸ், கன்வின்ஸ் பண்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. பட் கோர்ஸ் முடிச்சு இன்னைக்கு டேட் வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை அவங்க சைட்ல இருந்து. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி நிறையா மென்டர்ஷிப் சப்போர்ட், சாஃப்ட்வேர் டெவலப்பர் கைடன்ஸ், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐடி ஜாப்ல லேண்ட் ஆனேன். அண்ட் பை த வே, என் பேர் பாலமுருகன், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஓன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிற பசங்களை ஒரு ஹை பேயிங் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இஃப் யூ ஆர் சீரியஸ்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. செகண்ட் என்னன்னாங்க, நான் வந்து எந்த அகாடமிக்கோ இல்லை ஐடி கோர்சஸ்க்கோ அகெயின்ஸ்டாக பேசுறதுலாம் கிடையாதுங்க. நான் ரியாலிட்டியை பேசுகிறேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் வந்து நிறையா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுற விஷயமே என்னன்னா, ஆஸ் கம்பேர்ட் டு ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இந்த பெய்டு கோர்சஸ் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி ஒரு ஐடி கோர்சஸ் தான் நான் வந்து பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெய்டு கோர்சஸில் வந்து சிலபஸ்லாம் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், டாஸ்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் மென்டார் சப்போர்ட்லாம் இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, எப்படி ஒரு நல்ல அகாடமியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா, சொன்னால் நம்ப கூட மாட்டீங்க. இப்போ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3,000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருப்பீங்க. எனக்கு டிசம்பர் மந்த்ல மட்டுமே 3 கோர்சஸ் ப்ரொமோஷன்ஸ்லாம் எனக்கு வந்து வந்துச்சு. என்ன அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க அவங்க கோர்சஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் நான் அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இது நான் ஏன் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து சொல்கிறேன்னா, எனக்கு தெரியுங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு ஃப்ரெஷருக்கு எந்த சிலபஸை நம்ம வந்து ப்ராப்பராக டீச் பண்ணலாம், எந்த விஷயத்தை நம்ம ப்ராப்பராக சொல்லி கொடுத்தா ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு ஜாப்ல லேண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணுமோன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் நான் ஃப்ரெஷராக ஆஃப் கேம்பஸில் ஜாப் சர்ச் பண்ணி என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜாப்லேயே நான் வந்து லேண்ட் ஆயிருக்கேன். அண்ட் இந்த ஒரு ரீசன்னால தான் நான் இந்த பெய்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணேன். ஒரு உண்மையாக சொல்லணும்னாங்க, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான பெய்டு ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணி நான் பணம் சம்பாதிக்கிறதுக்குலாம் கிடையாதுங்க. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரெஷராக அந்த டைமில் ப்ராப்பர் சப்போர்ட் இல்லை, ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமேட்டு ஒன்று நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இனி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக லேர்ன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு தான் இந்த சேனல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து பெய்டு ப்ரொமோஷன்ஸ் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு எனக்கு வந்து பே பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு காரணத்தினால தான். இப்போன்னு கிடையாது, ஃபியூச்சர்லையும் சரி எந்த மாதிரியான பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கேன் அண்ட் அஃப்கோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னதும் உடனே போயிட்டு ஒரு பயத்தில் ஒரு ஃபோமோவில் போயிட்டு ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டெட் ஒரு 2 months டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க.
ரிசர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு எது செட் ஆகும்னு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நீங்க ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் கவலைப்படாதீங்க, எக்ஸாக்டா இந்த 2 months நீங்க என்ன பண்ணணும்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் வந்து ஒரு மினி ரோட் மேப் நான் வந்து சொல்லுவேன். அதை எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதனால அவசரப்பட்டுட்டு ஏதாவது ஒரு அகாடமியில் போயிட்டு ஜாயின் பண்ணணும், சீக்கிரமா ஜாப் எடுக்கணும்ன்ற பயத்துல ஜாயின் பண்ணி உங்க டைம் அண்ட் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் நான் சொல்ற அந்த ரோட் மேப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. பிகாஸ் அவசரத்துல எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா வராது. அண்ட் அதையும் மீறி நீங்க பண்றேன்னு பண்ணீங்கன்னா இட்ஸ் யோர் சாய்ஸ், தாராளமா பண்ணுங்க. பட் ஒரு 6 months கழிச்சு ரியலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு உண்மையா சொல்லணும்னாங்க, நிறைய ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஜாப் எடுக்க முடியாம தோத்து போறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ப்ராப்பர் ஸ்கில்ஸ் இல்லாமலாம் இல்ல, டேலண்ட் இல்லாமலாம் இல்ல, ப்ராப்பரான டைம்ல ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்காதனால தான். என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் அண்ட் ரோட் மேப்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. தேர்ட் என்னன்னாங்க, நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 2 monthsக்கு அவசரப்பட்டு ஒரு அகாடமியில போய் ஜாயின் பண்ணி உங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாம தப்பான டெசிஷன்ஸை எடுக்காம நான் சொல்றதை ட்ரை பண்ணுங்க. இந்த 2 months ஆஃப் டைம் பீரியட்ல ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ்டா உங்களுக்கு எது செட் ஆகும் செட் ஆகாதுன்ற ஒரு ப்ராப்பர் டெசிஷன்ஸை எடுங்க. அண்ட் இது எப்படி ப்ராப்பரா பண்றதுன்னு ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல நான் சொல்றேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னாங்க, அவங்க இந்த கோர்ஸ் சொல்றாங்க இவங்க இந்த கோர்ஸ் சொல்றாங்கன்னு தப்பான டெசிஷன்ஸை எடுக்காம உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா வந்து, தயவு செஞ்சு இந்த ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ் லைக் ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ் அண்ட் எனி அதர் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ், இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸை எடுத்து படிக்கணும்னு படிக்காதீங்க. நான் காலேஜ் படிக்கும் போது பெருசா அட்மையர் பண்ண கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் இப்போ இந்த மாதிரியான ஏஐ கோர்சஸ், டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, யூடியூப் போனாலும் சரி, நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து அவங்கள நான் ப்ளேம் பண்ண விரும்பல, அது அவங்களுக்கு ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம். பட் நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதை சூஸ் பண்ணணும் எதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நான் ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்த டைமில் நான் பார்த்த வர சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு தான் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இது நான் சொல்கிறது மட்டும் கிடையாது, நிறைய பேரும் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன் ஸ்பெசிஃபிக்கா ஏன் இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ்லாம் படிக்காதீங்கன்னு சொல்றேன்னா, என்னுடைய யூடியூப் வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அண்ணா நான் வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படித்தேன், எனக்கு வந்து இன்னமும் ஜாப் கிடைக்கல, நான் வந்து இந்த கோர்ஸ் படித்தேன் ஜாப் கிடைக்கலன்னு நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜூனியர் பசங்களாம் வந்து இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் படித்து ஸ்டில் ஜாப் எடுக்க முடியாமல் இருக்காங்க. ஹியர் கம்ஸ் தி தேர்ட் ஸ்டெப். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா வந்து, உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். அஃப்கோர்ஸ் அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ், நான் வந்து ஒரு மினி ரோட் மேப் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டா இந்த 2 months நீங்க வந்து என்ன பண்ணலாம், எப்படி உங்களை வந்து அனலைஸ் பண்ணலாம், அண்ட் எப்படி உங்களுக்கு வந்து கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம், அண்ட் எந்த பாத் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மினி ரோட் மேப் மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவசரப்பட்டு தப்பான டெசிஷன்ஸை எடுத்துடாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க வந்து ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன்ல தான் இருப்பீங்க. அதாவது எப்படியாவது ஒரு ஜாப் எடுத்துடணும், சீக்கிரமா ஒரு ஜாப் எடுத்துடணும்னு ஒரு பயத்துல தான் இருப்பீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி சுச்சுவேஷன், பிகாஸ் இதையே எக்ஸாக்ட் சுச்சுவேஷன்ல தான் நானும் இருந்திருக்கேன். பட் நான் என்ன ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, ஒரு பயத்திலையும் ஒரு பேனிக் சுச்சுவேஷன்லையும் ஏதாவது ஒரு அகாடமியில் போயிட்டு ஜாயின் பண்ணி உங்க டைம் அண்ட் மணியை வேஸ்ட் பண்றதை விட ஃபர்ஸ்ட் 2 months வந்து ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணலான்னு ப்ராப்பராக டெசிஷன்ஸை எடுத்து அதுக்கப்புறமேட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல அகாடமியில் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 monthsல நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நானும் சரி என்னுடைய டீமும் சரி ஒரு நல்ல அகாடமியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ப்ராப்பரான ரோட் மேப்பும் நாங்கள் வந்து பில்ட் பண்ணலான்னு இருக்கோம் டு பிகம் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோர்த் என்னன்னாங்க, ஒரு விஷயம் வந்து பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா வந்து, ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு சர்டிஃபிகேஷன்ஸ்க்காக கோர்ஸ் பண்ணாதீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. இங்கே என்னதான் ஒரு அகாடமியில் வந்து ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் படித்தோம், அந்த அகாடமி லோகோ இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பெரிய கம்பெனி பிராண்ட் லோகோ இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு பெரிய காலேஜோடைய லோகோ இருந்தாலும் சரி, இன்டர்வியூவில் நீங்கள் போகிறீங்க, டெக்னிக்கல் இன்டர்வியூவில் போயிட்டு நீங்கள் உட்காரும் போது நீங்கள் இந்த அகாடமியில் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொன்னாலும் உங்கள் சர்டிஃபிகேட்டை கேட்கவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தேவை ஸ்கில் செட்ஸ். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறீங்களா, இதை தான் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன், சர்டிஃபிகேட்டுக்கு யூஸே கிடையாது. அண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு நம்பி ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணவும் பண்ணாதீங்க. ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும் மட்டும் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுங்க. ஸ்கில் செட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், எந்த ஒரு அகாடமியாக இருக்கட்டும் இல்லை கன்சல்டன்சியாக இருக்கட்டும் 100% ஜாப் எடுத்து கொடுப்போம், ஜாப் கேரண்டி, இந்த மாதிரிலாம் சொன்னாலும்
இந்த மாதிரியும் நம்பி ஜாயின் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஸ்கில் செட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா, அபார்ட் ஃப்ரம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இன்னமும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆஸ் அ ஃப்ரெஷரா நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியதா இருக்கு. பிகாஸ் இது எல்லாமே வந்து நான் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்த டைம்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அண்ட் இந்த ஒரு காரணத்தினால தான் எனக்கு வந்த பெய்டு ப்ரொமோஷன்ஸையும் நான் வந்து ரிஜெக்ட் பண்ணேன். பிகாஸ் அவங்க சிலபஸ்ல இது எல்லாமே வந்து கவர் பண்ணல. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் கம்ப்ளீட் ரோட் மேப் அண்ட் பெஸ்ட் சிலபஸ் எல்லாத்தையுமே. அண்ட் சூன் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த 2 monthsல உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் வந்து கிடைக்கும். அண்ட் ஒரு ஹேபிட் ஆஃப் லேர்னிங் கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். லைக் எந்த டெசிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுக்கிறது, அண்ட் எந்த அகாடமியில் சூஸ் பண்ணுறது, அண்ட் என்ன கோர்ஸ் படிக்கிறதுன்னு ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிம்பிளுங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, டீமோட்டிவேட் ஆகாதீங்க. பிகாஸ் இப்போ உங்கள் மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா வந்து சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஜாப் எடுத்துட்டாங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து ஜாப் இல்லாமல் இருக்கோம், என்ன பண்ணுறதுன்ற ஒரு பேனிக் சுச்சுவேஷன்லையும் ஒரு பயத்திலையும் ஒரு டீமோட்டிவேஷன் ஃபேஸில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. பிகாஸ் இந்த எக்ஸாக்ட் சுச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன், எனக்கும் தெரியும். பட் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அண்ட் தப்பான டெசிஷன்ஸ் எடுத்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஃபீல் பண்ணாமல் ஃபுல் கான்ஃபிடென்ஸோட இருங்க. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என் சைட்ல இருந்தும் நானும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், கைட் பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் பை பை, ஆல் தி பெஸ்ட்.